ஒரு ஆண் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு விரும்புறது மார்க்க அடிப்படையில் தவறல்ல. ஒரு பெண்ணு ஒரு குறிப்பிட்ட ஆணை, இந்த ஆணை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு விரும்புறது தவறல்ல மார்க்க அடிப்படையில். அப்போ என்ன பண்ணோம், ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை விரும்புகிறான், இந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அல்லது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை விரும்பலாம். இதில் ஆண் பெண் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்கள்லாம் சொல்லலாம், பொம்பளை பிள்ளையை சொல்லக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் தான் விரும்பிய ஜோடியை விரும்பிய இணையை திருமணம் செய்ய ஆசைப்பட தவறு கிடையாது. என்ன பண்ணணும், அவர்கள் அந்த ஆசையை தங்களுடைய பெற்றோரிடத்தில் முதலில் தெரிவிக்க வேண்டும். பெற்றோர்கள் முதல்ல தெரிவிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பெற்றோர்கள் பேசுவாங்க, பெற்றோர்கள் பார்ப்பாங்க அந்த ஆண் வந்து தன்னுடைய மகளுக்கு ஏற்ற ஆனா, அவன் ஒழுக்கமானவனா, ஒழுக்கசீலனா, அல்லது அந்த பெண் வந்து தன்னுடைய மகனுக்கு ஏற்ற பெண்ணா, நல்ல குடும்பத்து பெண்ணா, நல்ல ஒழுக்கமான பெண்ணா, அதமான பெண்ணா, மார்க்கமுள்ள பெண்ணா, இது பெற்றோர்கள் பார்ப்பாங்க. பெற்றோர்கள் பார்த்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த முடிவை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன இருக்குன்னா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பழகிறாங்களாம், பழகி இவங்களும் இங்கேருந்து மெசேஜ் அனுப்புவாங்களா, அவங்க அங்கேருந்து மெசேஜ் அனுப்புவாங்களாம். மெசேஜ் அனுப்பின உடனே எங்கேயாவது மீட் பண்ணலாமா அப்படிங்குவாங்களாம், உடனே எங்கேயாவது மீட் பண்ணுவாங்களாம், ஒரு நாள் பூரா டேட்டிங் போவாங்களாம், சேட்டிங் போவாங்களாம், எல்லா பலாயும் போவாங்களாம். அப்புறம் வந்து பேரண்ட்ஸை சொல்லுவாங்களாம், பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களாம் நம்ம வேலை மிச்சப்பா நீயே தேடிக்கிட்ட, உடனே பேரண்ட்ஸுடைய வேலைன்னா வெறும் கல்யாண கார்டு அடிக்கிறது மட்டும்தான் பேரண்ட்ஸுடைய வேலை. மற்ற எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க, அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. கல்யாண கார்டு அடிக்கிறது மட்டும் தான் அவங்க வேலை. பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, எதுக்கு பிள்ளைங்களோட விருப்பம் சார், நான் கல்யாண கார்டு அடிச்சுட்டேன், கல்யாண கார்டு அடித்து ஊரையை கூட்டி விருந்து போட்டு கல்யாணம் முடிப்பாங்க. கல்யாணம் முடித்து 1 மாதம் 2 மாதத்தில் நேராக ஷரீர் கோட்டில் நிற்பாங்க, எனக்கு அந்த புருஷன் வேண்டாம் அல்லது எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு நிற்பாங்க. இது நடக்குது இன்னைக்கு. அதாவது எவ்வளோ ஸ்பீடாக இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்து பேரண்ட்ஸ் ஒப்புதல் இல்லாமல், பேரண்ட்ஸில் சம்மந்தம் இல்லாமல் அவசர அவசரமாக கல்யாணம் முடிக்கிறாங்களோ அவ்வளோ அவசர அவசரமாக. இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் காலமில் நல்ல சோத்தை ஆக்கி தம்மில் போட்டு பிரித்து பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு லேட் ஆகுது, அதனால் அப்படி எப்படி வறுக்கணும் அப்படி சாப்பிட்றணும் ஃபாஸ்ட் ஃபுட்டு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இன்றைக்கி வாழ்க்கையும் வந்து ஃபாஸ்ட் லைஃப் ஆகிடுச்சு. என்னென்னா அப்படியே இன்ஸ்டாகிராமில் பார்க்கணும், அப்படியே ஃபேஸ்புக்கில் பார்க்கணும், பார்த்து அப்படியே லைக் போடணும், முதல்ல லைக் போடணும், அப்புறம் லவ் போடணும், அப்புறம் அப்போ எல்லா பலாயும் போடணும், அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி ஸ்பீட்லேயே கொஞ்ச நாளே அத்துட்டு போயிடணும். நடக்குதா இல்லையா? இன்றைக்கி எக்கச்சக்கமான தலாக்கள் சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்குது, எக்கச்சக்கமான குலாக்கள் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் மன்னிப்பானாக. இது கேடுகட்ட கலாச்சாரம். ஃபேஸ்புக்கை பார்த்து ஒரு பையனை ஒரு பொண்ணு விரும்புகிறதோ அல்லது இன்ஸ்டாகிராமை பார்த்து ஒரு பொண்ணு பையன் விரும்புகிறதோ கேடுகட்ட கலாச்சாரம்.